الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم بتقوى الله فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين وقال تبارك وتعالى قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يحكم أحد بين اثنين وهو غضبان رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக மனதினால் அறிந்தே நாவினால் சான்று பகருவதோடு இந்த உலகத்திற்கு ஒரு ரஹ்மத்தாகவும் அருட்கொடையாகவும் மனித சமுதாயத்துக்கெல்லாம் நேரான சீரான வழியை காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் கடைசி நபியாக இவ்வையகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றிகளை கண்ட உத்தம ஸஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், இன்னும் யார் யாரெல்லாம் அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையிலே மௌத்து வரைக்கும் பின்பற்றி நடக்க காத்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படியான முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ் அவனை பயந்து தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும் என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக ஏவப்பட்டுள்ளனவோ அவைகளை இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே அவசரமாக எடுத்து நடக்குமாறும் என்னென்ன விடயங்கள் அவனின் மூலமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றனவோ அப்படியாப்பட்ட பாவகரமான காரியங்களை விட்டும் தவிர்ந்து ஒதுங்கி வாழ்ந்து இந்த உலகத்திலே நல்ல பல அமாலுகளை செய்து
இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரம் உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக நம் அத்தனை பேர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய, என்னுடைய அன்பு அதிகமாக இந்த உலகத்திலே இந்த இடத்தில் தான் என்று சொல்லப்பட்ட ஒரு உயர்தரமான ஒரு இடம், உன்னதமான ஒரு இடம் அல்லாஹுடைய மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல். அல்லாஹ்வை அனுதினமும் சுஜூது செய்யக்கூடிய, அவனுக்காக வேண்டி சிரம் தாழ்த்தக்கூடிய மஸ்ஜிதுகள், பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹுக்கு உலகத்திலே ஆக விருப்பமான, அல்லாஹுடைய அன்பும் அருளும் ரஹ்மத்தும் இறங்கக்கூடிய ஒரு இடமாக இந்த உலகத்திலே காணப்படுகிறது. அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த ஆலயங்கள், அவனுடைய மஸ்ஜிதுகள், இதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார், அதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை அல்லாஹ் தெளிவாக அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். கடந்த பல குத்துபாக்களிலும் அது சம்பந்தமாக நாம் விளங்கி கொண்டிருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மஸ்ஜிதுகள், அவனை சுஜூது செய்யக்கூடிய இந்த இடங்களை எப்பேற்பட்டவர்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும், யாருடைய கையிலே அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று 5 விதமான நிபந்தனைகளை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களை, அதை விரிவாக பேச தேவையில்லை என்று நினைக்கிறேன். அந்த 5 நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு இவர் பொருத்தமானவர் என்று அடையாளம் காணப்பட்டு விட்டால் அவர் அந்த மஸ்ஜிதை அல்லது அந்த ஊரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகியாக மாறுகிறார். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிறந்த முறையிலே அவர்களுடைய பணிகளை, பொறுப்புகளை செய்ய வேண்டும். அதற்கு எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பாடத்தை படித்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் ஆங்காங்கே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம், போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். மஸ்ஜிதை நிர்வகிப்பதற்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி, தான் ஒரு நிர்வாகி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நிறைய இடங்களிலே சண்டை சச்சரவுகள் கூட நடைபெறுகிறது. சில இடங்களிலே நிர்வாக தெரிவு, போலீசினுடைய பாதுகாப்புடைய அந்த கட்டத்துக்கு போலீசுடைய பாதுகாப்போடு வாக்கெடுப்பு மூலம் நடைபெறுவதும் ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் தானும் ஒரு நிர்வாகியாக ஆக வேண்டும், தான் ஒரு நிர்வாகி என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அப்படி அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நம்முடைய இந்த பிரதேசங்களில் அப்படியானவர்கள் குறைவாகவே இருக்கிறார்கள். மஸ்ஜிதுடைய பொறுப்பை, இந்த நிர்வாகத்தினுடைய பொறுப்பை கையில் எடுப்பதென்றால் ஒரு விதமான பயம். பல பேர்கள் சேர்ந்து அவரை கட்டாயப்படுத்தியும் அவர் எனக்கு இந்த பொறுப்பை எடுக்க முடியாது என்று விரண்டோடக்கூடிய அளவிலே நிறைய மக்கள் எம்முடைய இந்த பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுப்பை, அந்த அமானத்தை சுமப்பதற்கு பயமாக இருக்கிறது என்ற காரணத்தினால் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். முஸ்லிம்களுடைய, இஸ்லாத்தினுடைய இந்த ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியை யார் கையில் எடுப்பது, பெருமானாருக்கு பின் யாருடைய கையிலே இது ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதமான கருத்து வேறுபாடுகள் நடந்து கொண்டிருந்த அந்த சமயம், யாருடைய கையிலே இதை ஒப்படைக்கலாம்? இவ்வளவு காலமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தலைமைத்துவமாக இருந்து, தலைவராக இருந்து தாங்கினார்கள். தேவையான வழிகாட்டல்களை தந்தார்கள். இப்பொழுது அன்னார் வஃபாத் ஆகிவிட்டார்களே, இப்பொழுது இந்த ஹிலாஃபத்தை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியில் உண்டான அந்த பேச்சுவார்த்தையில்
இறுதியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீங்கள் தான் இதற்கு பொருத்தமானவர், நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர் என்று மக்கள் சொல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்த அக்வா மின்னி, என்னை விட பலத்திலே பலம் மிக்கவர்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். இந்த ஹிலாஃபத்தை கொண்டு நடத்த முடியுமான பலம் உங்களிடத்திலே இருக்கிறது, அந்த வலிமை உங்களிடத்திலே காணப்படுகிறது உமரே, எனவே நீங்கள் இதை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுங்கி பார்க்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களை, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்த அஃலலு மின்னி. அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னை விட சிறப்பானவராக இருக்கிறீர்கள், என்னை விட சிறப்பானவராக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் தான் இதற்கு தகுதியானவர், நீங்கள் தான் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று இருவருக்கும் மத்தியிலே இப்படியான கருத்துக்கள். கடைசியாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த உம்மத்தினுடைய இந்த ஹிலாஃபத்தினுடைய பொறுப்பை நான் எடுத்துவிட்டால் என்னின் மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்து விடுமோ, ஏதாவது தப்புகள் நடந்து விடுமோ என்று பயந்து, அன்புக்குரிய சகோதரர்கள், எழுதப்படுகிறது 3 நாட்கள் வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கொண்டார்கள். 3 நாட்களும் வீட்டை திறந்து கதவுக்கு வெளியிலே வந்து சொல்லுவார்கள், கத் அகல்துக்கும் பைஅத்தக்கும் யா அய்யுஹன் நாஸ், கத் அகல்துக்கும் பைஅத்தக்கும், நான் உங்களுடைய அந்த பைஅத்தை, நீங்கள் என்னை ஹிலாஃபத்திலே அமர்த்த பார்த்தீர்கள், அந்த ஹிலாஃபத்தை நான் அதாவது ஏற்க மறுக்கிறேன், எனக்கு முடியாது என்று சொல்லுகிறார்கள். சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், فقد قدمك رسول الله صلى الله عليه وسلم فمن ذا يؤخر, சொன்னார்கள், பெருமானார் வாழ்ந்த காலத்திலே எல்லா விடயங்களுக்கும் முற்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் வாழ்ந்த காலத்திலே எல்லா விடயங்களுக்கும் அவர்களோடு தோளோடு நின்று தோள் கொடுத்து எல்லா விடயங்களுக்கும் முன்னிலைப்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள். அப்படி இருக்க உங்களை யார் பிற்படுத்த முடியும் இந்த ஹிலாஃபத்தை விட்டும், நீங்கள் தான் வர வேண்டும் என்கின்ற பலவிதமான இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியிலே, பலவிதமானவர்களுடைய விடாப்பிடிக்கு மத்தியிலே அந்த ஹிலாஃபத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு காட்சி நம்முடைய இந்த இடங்களிலே காண கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மக்களாக நினைத்து எல்லோரும் விருப்பப்பட்டு எம்மை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால் நாம் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மஷூராக்களின் அடிப்படையிலே அது அப்படி நடந்திருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி கொடுக்கணுமோ அதை கொடுக்கிறதுக்கு இயலுமானவன், சக்தி உள்ளவன். யா அல்லாஹ், நீயே கொடுக்கிறாய், நீயே அதே போன்று ஒரு ஆட்சியிலிருந்து ஒருவரை, அதாவது அந்த ஆட்சியை விட்டும் தூக்க செய்கிறாய் என்பதாக குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த பொருத்தத்தின் பேரிலே உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்பை எடுத்தவர்கள், பொறுப்பை சுமந்தவர்கள், இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இவர்களுடைய தன்மைகள் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை இஸ்லாம் எமக்கு சொல்லித் தருகிறது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம். கண்ணியமான சகோதரர்களே, ஒருவர் முதலாவது ஒரு பொறுப்பை எடுத்து விடுவாராக இருந்தால் அது ஒரு அமானத், அது மஸ்ஜிதுடைய நிர்வாகம் மாத்திரமல்ல, மஸ்ஜிதுடைய நிர்வாகம் மாத்திரமல்ல, குடும்பத்துடைய நிர்வாகமாக இருக்கலாம், பாடசாலைகளுடைய நிர்வாகமாக இருக்கலாம், ஏனைய துறை சார்ந்த இடங்களினுடைய நிர்வாகமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது ஒரு அமானத், நம்பி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை சுமந்தவர்கள் சில தன்மைகளை தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும்.
இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது தான் பொறுப்புகள் வருகின்ற நேரம் நற்குணத்தை பேண வேண்டும், நல்ல குணத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட பொறுப்பை சுமந்திருந்தார்கள், எப்படிப்பட்ட பொறுப்பை சுமந்தவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தும் பெருமானாருடைய நற்குணத்தை பார்த்தோம் அல்லவா? பெருமானாருடைய நற்குணம் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டதை நாம் ஹதீஸுகளிலே காண கிடைக்கிறது அல்லவா? அன்புக்குரிய சகோதரர்களே, சில பேருக்கு பொறுப்புகள் வந்துவிட்டால் இருந்த குணம் மாறி போய் விடுகிறது. நல்ல அஹ்லாக்காக இருந்தவர், நல்ல தன்மையோடு வாழ்ந்தவர், அந்த பொறுப்பை எடுத்ததின் காரணத்தினால் அவருடைய குணபாடுகள் மாறிவிடுவதை இன்று நாம் சமூகத்திலே அவதானிக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்பு வந்துவிட்டது என்று ஒரு மனிதனுடைய குணம் மாற முடியாது. அஹ்லாக்குள்ள குணமாக மாற வேண்டும். எந்த ஒரு தலைமைத்துவமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு நிர்வாகத்தினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் தனக்கென்று நற்குணத்தை பேண வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு பிரயாணத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆடை அருங்கள் என்று சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி சொன்னார், அலைய தப்ஹுஹா, யா ரசூலல்லாஹ், அதை அறுக்கும் பொறுப்பினை நான் எடுத்துக் கொள்கிறேன், அதை அறுக்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன். இன்னும் ஒருவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அந்த ஆடு அறுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த ஆட்டை உரிக்குகின்ற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன். இன்னும் ஒருவர் சொன்னார், அதை சமைக்குகின்ற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பொறுப்புகளையும் ஒவ்வொருத்தர் எடுத்துக்கொண்டார்கள். தான் இந்த பொறுப்பை எடுப்பது, தான் முஸ்லிம்களுடைய தலைவர், இந்த இஸ்லாத்தினுடைய தலைவர், அல்லாஹ்வுடைய இறுதி நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவரானவர், நான் எப்படி இப்படியான வேலைகளை செய்வது என்று பெருமானார் நினைத்தார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலைய ஜம்உல் ஹதப், ஏண்ட வேலை என்ன தெரியுமா? சமைப்பதற்குண்டான, அடுப்பை பத்த வைப்பதற்குண்டான விறகுகளை தேடிக்கொண்டு வரும் பொறுப்பினை நான் எடுத்துக் கொள்கிறேன். விறகுகளை தேடிக்கொண்டு வரும் பொறுப்பினை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு ஒரு நற்குணம்! தான் ஒரு தலைவராக இருந்தும் முஸ்லிம்களுடைய அந்த ஹிலாஃபத்தை நிர்வகித்தும் இப்படியான குணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடங்களிலும் பெருமானாருடைய நற்குணம் பறந்து விரிந்து காணப்பட்டது. அதே மாதிரி ஒரு பொறுப்பு வந்துவிட்டால், ஒரு பதவி வந்துவிட்டால், அந்த மனிதனிடத்திலே வரவேண்டிய ஒரு தன்மைதான் நீதமாக நடப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நாம் பார்க்கலாம், பெருமானார் எவ்வளவு நீதமாக நடந்திருக்கிறார்கள். ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல், படித்தவர் பாமரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எப்படி நீதமாக ஆட்சி செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மஹ்சூமி என் கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் களவெடுத்து விட்டால், புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய செய்தி, மஹ்சூம் என்கின்ற அந்த கிளையைச் சேர்ந்த ஒரு பெண் களவெடுத்து விட்டால் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அவளுடைய கை வெட்டப்பட வேண்டும், களவுக்குரிய தண்டனை. ஹத்து நிறைவேற, அதாவது ஹத்து கடமையான ஒரு பெண்ணாக இருக்கிறாள். இந்த நேரத்திலே மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், இவருக்காக வேண்டி, இந்த பெண்ணுக்காக வேண்டி யாராவது சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? பெருமானாரிடத்திலே போய் இவளுக்காக, இவருடைய இந்த ஹத்தை விட்டும் தூரமாக்குவதற்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இறுதியாக உஸாமத் இப்னு ஸைத் என்கின்ற சஹாபியை, இவர்தான் பொருத்தமானவர், ஹிப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருக்கு மிகவும் நேசமானவர், நேசத்திற்குரியவர் உஸாமத் இப்னு ஸைத்.
அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த சஹாபியை தேர்ந்தெடுக்கிறார்கள். நீங்கள் தான் பொருத்தமானவர், நீங்கள் போய் பெருமானாரிடத்திலே இந்த பெண்ணுக்காக கொஞ்சம் சிபாரிசு செய்யுங்களே என்று கேட்ட நேரத்தில் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரை அணுகுகிறார்கள். பெருமானாரிடத்திலே செல்கிறார்கள். சென்று இப்படிப்பட்ட ஒரு விடயம் நடந்திருக்கிறது யா ரசூலல்லாஹ், இவருடைய விடயத்திலே ஏதாவது கொஞ்சம் விட்டு கொடுப்போடு நடந்து கொள்ள முடியாதா யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அந்த உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ் ஒரு தவறுக்கு ஒரு ஹத்தை கடமையாக்கி இருக்க, ஒருவருக்கு ஹத்து கடமை என்றிருக்க, அல்லாஹ்வுடைய தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்றிருக்க, நீ சிபாரிசு செய்கிறீரா, நீங்கள் வந்து சிபாரிசு செய்கிறீர்களா உசாமா என்று கேட்டுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறினார்கள். ஹுத்பா ஒன்றை நிகழ்த்தினார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பாவிலே சொல்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயங்கள் அழிந்து போனதெல்லாம் அவர்கள் அந்த சமூகத்திலே, அந்த ஊரிலே, அந்த கபீலா கோத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான மனிதர், ஒரு மதிக்கத்தக்க ஒரு கௌரவமான ஒரு மனிதர் ஒரு பிழையை, ஒரு தப்பை செய்து விடுவாராக இருந்தால் அவரை விட்டும் ஹத்தை மறைத்துக் கொள்வார்கள், அவருக்கு ஹத்தை நிறைவேற்ற மாட்டார்கள். அதே போன்று உங்களிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள், ஏழைகள், ஒன்றும் தெரியாதவர்கள், பலமில்லாதவர்கள் ஏதாவது ஒரு குறையை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு உடனே ஹத்தை நிறைவேற்றுவார்கள். அப்படி ஒரு சமுதாயம் முன்னால் வாழ்ந்தார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவ்வளவு நீதமானவர் என்று பாருங்கள். என் பெருமானார் நம் அனைவருக்கும் எல்லா கட்டங்களிலும் எல்லாவற்றையும் சொல்லி தந்தவர்கள். சொன்னார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா, என்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா, அந்த ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன். அதுதான் என்னுடைய முறை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முன்னால் என்னுடைய குடும்பம் என்று பார்க்க மாட்டேன், என்னுடைய மகள் என்று பார்க்க மாட்டேன். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லோருக்கும் தெரியும். தன்னுடைய தந்தையோடு அதிகமான இரக்கம் கொண்டவர்கள். பெருமானாருக்கு இன்னல்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த இடத்துக்கு ஓடோடி சென்று பெருமானாரை காப்பாற்றக்கூடியவர்கள். பெருமானாருடைய தலையிலே கொண்டு வந்து சுஜூதிலே இருக்குகின்ற பொழுது அந்த அழுகிய ஒட்டகத்தினுடைய குடல்கள் கொட்டப்பட்ட நேரத்திலே அந்த பெருமானாருடைய அந்த மகள் ஓடோடி வந்து தன்னுடைய தந்தைக்கு இப்படியான ஒரு கட்டம் வந்து விட்டதே என்று கூறி அந்த ஒட்டக அழுகிய ஒட்டக குடல்களை அதாவது அழுதழுது எடுத்து பெருமானாரை அதாவது தலையை தூக்கச் செய்த அன்பு மகள். ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், என்னுடைய ஈரல் கொழுந்து என்னுடைய மகள் ஃபாத்திமா. அன்புக்குரிய சகோதரர்களே, நீதம் என்று வந்துவிட்டால் குடும்பமாக இருந்தாலும் சரி, தான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரே மாதிரியான நீதி. என்னுடைய மகள் ஃபாத்திமா இந்த நேரத்திலே திருடியிருந்தாலும் நான் அவளுடைய கையையும் வெட்டுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆட்சியாளர்கள், பொறுப்பெடுப்பவர்கள், பொறுப்பை சுமந்தவர்கள், நான் மேலே சொல்லிவிட்டேன், நிர்வாகம், மஸ்ஜிதுடைய நிர்வாகம் மாத்திரம் பொறுப்பு அல்ல. குடும்பமாக இருக்கலாம், பாடசாலைகள், ஏனைய துறைகளாக இருக்கலாம், அனைத்திலும் பொறுப்பை சுமந்தவர்கள் இப்படியான தன்மைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதே மாதிரி பொறுப்பை சுமந்த ஒவ்வொருவர்களிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை கண்காணிப்பு. கண்காணிக்கிறது. தனக்கு கீழால் உள்ளவர்களை முறையாக செயல்படுகிறார்களா, தனக்கு கீழால் அது ஒரு அமானத் என்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக வேண்டி இவர்கள் பொறுப்பு கூறியாக வேண்டும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே சொன்னார்கள், லவ் மாத ஜமலுன் பிஷாத்திஇல் ஃபுராத் ضياءً لخشيت أن تسألني الله منه. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, என்னுடைய இந்த ஆட்சி காலத்தில் அந்த ஃபுராத் நதி, அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கு அந்த கரையோரத்திலே ஒரு ஒட்டகம் செத்து கிடந்தால், பசியிலே செத்து கிடக்குமாக இருந்தால் அதற்கும் இந்த உமர் பதில் சொல்ல வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹு.
என்று பயந்தார்கள். அதை பற்றியும் அல்லாஹ் என்னிடத்திலே கேட்டு விடுவானோ? என்னுடைய ஆட்சி நடக்கும் பொழுதோ, என்னுடைய பொறுப்பு இந்த ஏரியாவிலே நிலைநாட்டப்படும் பொழுதோ, எனக்கு கீழால் மக்கள் இருக்கும் பொழுதோ அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அந்த நிர்வாகிகள் பொறுப்பு கூற வேண்டும். எங்காவது ஊரிலே ஆங்காங்கே அதாவது சாப்பிட உண்ணுவதற்கு உடை இல்லாதவர்கள், உடுப்பதற்கு உடை இல்லாதவர்கள் என்று ஏழைகள் இருந்தால் அவர்கள் இனம் காணப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிமைகள் அங்கே பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இது பொறுப்பு வாய்ந்தவர்களுடைய பொறுப்பு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்காணிப்போடு பொறுப்பாளர்கள், பொறுப்புதாரிகள் கண்காணிப்போடு செயல்பட வேண்டும். இது மாதிரி பல விடயங்களை, பல தன்மைகளை ஒவ்வொரு நிர்வாகமும், ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் தன்னிடத்திலே கொண்டு வர வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய கடமை, பொறுப்பு இருக்குது. குறிப்பாக மஸ்ஜிதுகள் என்று வந்துவிட்டால், அல்லாஹுடைய மாளிகை என்று வந்துவிட்டால் அது அல்லாஹுக்கு என்று உரியது. அந்த வக்ஃபுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல் என்று வந்துவிட்டால் வக்ஃபுடைய சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதுக்கு சொந்தமான காணிகள், பூமிகள், மஸ்ஜிதுக்கு சொந்தமான வேறு வேறு இடங்கள் இருந்தால் அவைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும். வக்ஃபுடைய சொத்துகள் இது பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த பொறுப்பாளிகளுடைய மிக பிரதானமான ஒரு பொறுப்பு என்பதை உணர வேண்டும். வக்ஃபுடைய சொத்துக்களை எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது. இதற்கு முன்னால் உள்ள ஹுத்பாக்கள் இது சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஒரு ஊசி கூட எங்களுடைய வீட்டிலே இருக்க முடியாது. அது மஸ்ஜிதுக்கு சொந்தமானது, அல்லாஹுடைய மாளிகைக்கு சொந்தமானது. வக்ஃபுடைய சொத்துக்கள் இது பாதுகாக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களும் அந்த ஊருடைய கல்வி ரீதியிலான கல்வியிலே அந்த கல்வி மேம்பாடு உயர்வதற்கு அவர்கள் ஒரு காரணியாக இருக்க வேண்டும். ஊருடைய கல்வி விஷயத்திலே கரிசனை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஆன்மீகத்துடைய கல்வி. இன்று ஆன்மீக கல்விக்கு எம்மவர்களுக்கு மத்தியிலே எப்படியான மதிப்பு இருக்கிறது என்று நம் அத்தனை பேர்களுக்கும் தெரியும். இப்படியான காலகட்டத்திலே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த ஆன்மீக கல்வியை இந்த ஊரினுடைய ஒவ்வொரு சாராருக்கும், ஒவ்வொரு நபருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது இப்படிப்பட்டவர்களுடைய பொறுப்புதாரிகளுடைய பொறுப்பு. அன்புக்குரிய சகோதரர்களை, குறிப்பாக இளைஞர்கள், யுவதிகள், இவர்களுக்கான தேவையான வழிகாட்டுதல்கள் தேவையான நேரங்களில் வழங்கப்பட வேண்டும். வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும். ஊரிலே தொழுகை இல்லாதவர்கள் இருந்தால் இனம் காணப்பட்டு அவர்களை எப்படியாவது மஸ்ஜிதோடு சேர்க்குகின்ற வேலையை இப்படிப்பட்டவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்கள் செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இது பற்றி நாளை கியாமத்திலே அல்லாஹ் கேட்பான். உனக்கு கீழால் இப்படிப்பட்ட இத்தனை பேர்கள் இருந்திருக்கிறார்கள், இதிலே இத்தனை பேர்கள் தொலைவில்லை, இதற்கு ஜவாப் எப்படி சொல்ல போகிறோம்? கண்ணியமானவர்களே, எனவே பொறுப்பை எடுத்தவர்கள் இந்த ஆன்மீக ரீதியிலான இந்த கல்வி முறையை கையில் எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஊரினுடைய அமல் இபாதாத் விஷயத்தில் அதிக கரிசனை செலுத்த வேண்டும். அதே நேரம் ஒரு ஊருடைய எம்முடைய இந்த பிரதேசங்களை பொறுத்தவரைக்கும் மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்பது மஸ்ஜிதோடு மாத்திரம் நின்று விடாது. இது எம்முடைய ஊரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம். மஸ்ஜிதையும் தாண்டி ஊரை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகம். ஊருடைய பண்பாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஊருடைய எம்முடைய மூதாதையர்களினால் கட்டி காக்கப்பட்ட அந்த நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல முன்மாதிரிகள் எம்முடைய ஊரிலே தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதை சீர்குலைக்க முடியாது. யாரு அதை சீர்குலைக்க நினைத்தாலும் அதற்கு எதிராக செயல்பட வேண்டிய பொறுப்பு இந்த பொறுப்புதாரிகளுக்கு இருக்கிறது. எத்தனையோ பேர்கள் இந்த ஊரை பற்றி புகழுகிறார்கள், இந்த ஊரை பற்றி பேசுகிறார்கள் என்றால் எம்முடைய மூதாதையர்கள் இந்த ஊரை கட்டி காத்திருக்கிறார்கள், நல்ல பல விடயங்களை இந்த ஊரிலே செய்து காட்டியிருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இன்று என்னுடைய உங்களுடைய பிள்ளைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட ஊர் இந்த ஊர்.
இந்த ஊருடைய பழக்க வழக்கத்தை யாராலும் மாற்றக்கூடாது, யாரும் மாற்ற முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி கட்டி காத்த நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல முன்மாதிரிகள் கியாமம் வரைக்கும் இந்த ஊரிலே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரம் ஊருக்கு மாற்றமான ஊருடைய எதிர்கால சந்ததிகளுக்கு பாதகமாக செயல்படக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பும் இப்படிப்பட்ட பொறுப்புதாரிகளுக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த காலங்களை எடுத்துக்கொண்டால் போதை வஸ்து பாவனை எல்லா இடங்களிலும் தரைவிழித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் இது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தருணத்திலே இப்படிப்பட்டவர்கள் இந்த ஊருடைய மஸ்லஹத்தை சீர்குலைக்க கூடியவர்கள், எதிர்கால சந்ததிகளை பலமில்லாதவர்களாக, படிப்பறிவில்லாதவர்களாக ஆக்குகின்ற நாசகரமான சேவை வேலையை செய்கின்ற இந்த கூட்டத்தை இவர்கள் தேடி பிடிக்க வேண்டும். இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் சரியான முறையிலே செய்யப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இல்லை என்றால் பொறுப்பாளிகள் இதை தவறவிடுவோமாக இருந்தால் நாளை உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊரிலே பெரும் ஃபசாதுக்காரர்களாக ஆகிவிடுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுப்பு வாய்ந்தவர்கள் இதை பொறுப்பாக நினைத்து செயல்பட வேண்டும். ஒருவருடைய சுயலாபத்துக்காக வேண்டி ஒருவர் நல்ல முறையிலே வாழ வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையிலே வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்து பாவகரமான இந்த போதை வஸ்தை வியாபாரம் செய்கிறார் என்றால் அதற்கு எம்முடைய ஊரை கொடுக்க முடியாது, எம்முடைய ஊருடைய சிறாறுகளை அவர்களுக்கு கொடுக்க முடியாது, எம்முடைய சிறாறுகள் அவர்களுக்கு பலிக்கிழாவாக ஆகவும் முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இது விடயத்திலே கரிசனை செலுத்த வேண்டும். அத்தோடு ஊர் மக்களாகிய அத்தனை பேர்களும் இப்படிப்பட்ட விடயங்களுக்கு அதாவது உதவியாக இருக்க வேண்டும். ஊர் மக்களுடைய உதவி இப்படியான இந்த நேரத்திலே செய்யப்பட வேண்டும் இவர்களுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான பொறுப்புகளை நாம் சரியான செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இந்த பொறுப்பிலிருந்து நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொறுப்பை சுமந்தவர்களையும் அவனுடைய அதாபுகள், வேதனைகள், கேள்வி கணக்கை விட்டும் நிச்சயமாக பாதுகாப்பான். இல்லை என்றால் நாமும் மாட்டிக்கொள்வோம், எம்முடைய ஊரினுடைய எதிர்காலமும் மாறி போய்விடும் என்பதை இந்த நேரத்திலே ஒவ்வொருத்தரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஹுத்பாவின் மூலமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரம் நம்முடைய ஊரை பொறுத்தவரைக்கும் பல நிர்வாகங்கள் இந்த ஊரை கட்டி காத்து நல்ல முறையிலே ஏதோ ஒரு அடிப்படையிலே சேவை செய்திருக்கிறார்கள். இந்த தருணத்திலே நாம் அவர்களை மறந்துவிட முடியாது. கபராளிகளாக எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்த ஊருக்காக வேண்டி சேவை செய்தவர்கள், இந்த ஊருடைய சந்ததிகளுடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு செயல்பட்டவர்கள் உயிரோடும் இருக்கிறார்கள், கபரிலேயும் இருக்கிறார்கள். இதற்கு முன்னால் சென்ற நிர்வாகங்கள், அன்புக்குரிய சகோதரர்களை, அவர்கள் யாரும் பணம் வாங்குவதில்லை, அவர்கள் யாரும் பணம் எடுத்ததில்லை. பள்ளியில இருந்து அல்லாஹுக்காக வேண்டி, இந்த ஊருக்காக வேண்டி, இந்த ஊருடைய எதிர்காலத்துக்காக வேண்டி தன்னால் முடியுமான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள். உடலாலும் பொருளாலும் அதாவது தனக்கு முடியுமான உதவிகளை இந்த ஊருக்காக வேண்டி செய்து அவர்கள் முன்னின்று செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அவர்களை விமர்சிக்க கூடாது, அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அன்று அவர்கள் கட்டி காத்ததுதான் இன்று இந்த ஊர் எல்லா இடங்களிலும் பேசப்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முன்னால் வாழ்ந்த அதாவது இருந்த நிர்வாகங்களை குறை கூறாமல், அவர்களை விமர்சிக்காமல் அவர்களுக்காக துஆ செய்வோம். ஓரிரு இடங்களில சில தவறுகள் நடந்திருக்கலாம். மனிதன் என்றால் தவறுக்கு மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். எனவே அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல விடயங்களை ஊரிலே செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை புகழுவோம். இன்று எம்முடைய சமூகத்துக்கு ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று எம்முடைய அதாவது சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய எம்முடைய சமூகத்துடைய இந்த ஒவ்வொருவர்களுடைய உள்ளத்தையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு நோய் தான் விமர்சனம். அன்புக்குரிய சகோதரர்களே, யாரை எடுத்தாலும், யார் ஒருவர் வந்து நலவு ஒன்றை செய்துவிட்டாலும் அதிலேயும் விமர்சனம். ஒரு ஊரிலே ஒரு நலவு நடக்கிறதா, ஒருவர் மூலமாக அது செய்யப்படுகிறதா, அவரை பற்றி விமர்சனம்.
அன்புக்குரிய சகோதரர்களை, ஒருவர் நல்ல ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அவரை துஆ செய்து அவரை மென்மேலும் அவரை உயர்த்தி விடுவதா, அல்லது அன்றையோடு அவருக்கு தேவையான அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் கொடுத்து அன்றோடு அவரை மட்டம் தட்டி விடுவதா? இன்று நம்முடைய சமூகத்திலே எல்லா விடயங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த விமர்சனம் என்கின்ற நோய் பரவி இருக்கிறது. எனவே இவைகளை நாம் கருத்திலே கொண்டு எம்முடைய மூதாதையர்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்க வேண்டும் இந்த ஊரை கட்டி காத்தவர்கள். எனவே அவர்களுக்காகவே நாம் துஆ செய்வோம். அதே நேரத்திலே பொறுப்பை கையில் எடுக்கக்கூடியவர்கள், இதற்கு பின்னால எதிர்காலங்களிலே பொறுப்பை சுமக்க இருக்குகிறவர்கள் நல்ல தன்மைகளோடு தனக்கான பொறுப்புகள் என்ன என்பதை விளங்கி செயல்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக எமது எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் இருந்து நாம் அவருடைய அதாபுகள் வேதனைகளை விட்டு தூரமாகலாம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவத்தையும் மன்னித்தல் புரிவானா. யா அல்லாஹ், நம்மை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. யாரெல்லாம் அவர்களிலே யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கியல் புரிவாயா. அவர்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவருக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை நீ கொடுத்தல் புரிவாயா. யா அல்லாஹ், நம்மை அதாவது நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. நம்முடைய மனைவி மக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பிள்ளைகளை சாலிஹானவர்களாக முத்தகீன்களாக நீ உருவாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், இந்த எதிர்காலத்திலே இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிரஜைகளையும் அதாவது சாலிஹான நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, ஈமான்தாரிகளாக, தக்குவாதாரிகளாக ஆக்கியல் புரிவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த ஊரிலே இதற்கு முன்னால் நிர்வாகம் செய்தார்களோ இந்த ஊரை கட்டி காத்தார்களோ அப்படியானவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயா. அவர்கள் கபராளிகளாக இருந்தால் கபரை யா அல்லாஹ் வெளிச்சமாக்கியல் புரிவாயா. அவர்களிலே யாரெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை நீ கொடுத்தல் புரிவாயா. யா அல்லாஹ், யாரெல்லாம் பொறுப்பை சுமக்க இருக்கிறார்களோ இதற்கு பின்னால் அவர்கள் அனைவருக்கும் நீ உன்னுடைய உதவியை கொடுத்தல் புரிவாயாக. பொறுப்பை சரியான முறையிலே செய்யக்கூடிய எல்லா விதமான உதவிகளையும் நீ கொடுத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், பூரா முஸ்லிம்கள் முஃமினீன்கள் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இன்று யா அல்லாஹ் எத்தனையோ மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, தம்முடைய வீடு வாசல்கள் உடைமைகள் அனைத்தையும் இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அப்படியானவர்களுக்கு நீ உதவி செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அப்படியானவர்களுக்கு உதவி செய்வதற்கு தனவந்தர்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணங்களை கொடுத்து உதவி செய்யக்கூடிய அந்த எண்ணங்களை நீ உருவாக்கி விடுவாயாக. நம் அனைவர்களுடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.